அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் சேமியா பால் பாயாசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் அளவுக்கு சேமியாவை சேர்த்துக்கோங்க. சேமியா சேர்த்துட்டு இப்போ இந்த சேமியாவை நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேமியா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வறுபட்டு வர மாதிரி வறுத்துக்கோங்க. இது போல் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் அதிகம் தண்ணி சேர்க்காத பாலாக சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பால் சேர்த்து நல்லா பால் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க சேமியாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கோங்க. சேமியாவையும் சேர்த்துட்டு இது போல் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிம்மில் வச்சுருங்க. சேமியா நல்லா வெந்து வரட்டும். இப்போ சேமியா வெந்துட்டுருக்க டைமில் நம்ம கேரமல் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு பேனில் நீங்கள் எதுவும் மிக்ஸ் பண்ணலாம், கரண்டி வச்சுலாம் கிளற வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. இது போல் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு கிளறி விட்டிங்கன்னா போதும். இது போல் சர்க்கரை நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா கேரமல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். சர்க்கரை நல்லா உருகிற வரைக்கும் நீங்கள் கரண்டி வைக்கவே வேணாம். இப்போ பாருங்கள், கேரமல் சிரப் நல்லா கோல்டன் கலராகி ரெடி ஆயிடுச்சு. இது கூட இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம சேமியா வெந்துட்டுருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது அதோட டேஸ்ட் கேரமலோட வாசம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கேரமல் சிரப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம மில்க் மேட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், கேரமல் சிரப்லாம் சேர்த்துருக்கனால ஏற்கனவே சர்க்கரை இருக்கும். தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சேமியா பால் பாயசத்தை தாளிச்சிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 10-15 போல் முந்திரி சேர்த்து வறுத்துக்கோங்க. கூடவே 15 போல் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. திராட்சை நல்லா ஊப்பி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேமியா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இதை நம்ம சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கனாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமான சேமியா பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.